மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் முன்னேறி செல்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளை அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கித்தான் எல்லோரும் சென்று சேர்வது வழக்கம். அல்ல, அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. நான் உட்பட யாரும் கட்டுத்தொகை கூட பெறவில்லை. ஆனாலும் இந்த இயக்கத்தை நோக்கி, இந்த களத்தை நோக்கி புதியவர்கள் 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, எல்லோரும் எளிதானதை செய்ய நினைக்கிறார்கள், சரியானதை செய்ய நினைப்பதில்லை. ஆனால் நீங்கள் சரியானதை செய்ய நினைக்கிறீர்கள், அதனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் கிவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேர் அவர். நாம் பார்க்கிறோம், நீண்ட காலமாக கவனித்து வருவதில் இந்த தமிழர் நிலத்தில் சில சொற்கள் மிகுந்த மதிப்பிழந்து கேவலப்படுகிறது. ஒன்று மாற்றம், இன்னொன்று புரட்சி, இன்னொன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? எது சொரி சரங்கு படையா இல்லை எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று போட்டுக்கொள்ளல. இங்கே எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். முதல்ல நம்முடைய அரசியலை நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை. முதல்ல அதை தெளிவாக வாங்கிக்கணும். நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளும். இப்ப நாம் தமிழர் கட்சி மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசறை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும். அதுல தெளிவாக இந்த கட்சியில் இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு, படைக்கு, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார்.
நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது, இது மற்ற கட்சிகளைப் போல கட்சி கிடையாது. இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்டப்பட்ட புரட்சிகர அரசியல் இராணுவம் என்பதை புரிந்து கொள்ளும். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான் மாசேத்துன். என்ற அன்னை தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தார். அவன் பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை இந்த தாய் நிலத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அவசியல் பட்டால் அதையும் சிந்துவோம். நாம் எப்பேடுபட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நானும். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன் நீ. உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறான். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பாசு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பாரு. எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது அரை நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச வராது. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். கேட்பான். நீ சரி அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சு சொன்ன பாரு. இப்ப வழி கேட்கிறாங்கன்னா, வழி ஐயா நீங்க நேரா செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்க ஒரு கோயில் வரும், அந்த கோயில்ல இருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேரா போங்க, அங்க அந்த நீங்க கேட்கிற முகவரி வருதுன்னு சொல்லு. அவன் நீ சீமாங்கட்சியில் இருக்க என்னப்பா, நாம் தான் கேட்கிறாரா இல்லையா? ஏன்? உன் மொழி, உன் அடையாளம். சீனால இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். சீனால கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை. ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்க அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்ப நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம். யூசுப், எல்லாலன் யூசுப் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். தட்சாலி வரானர், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா, அருள்மொழி ஹசானா. உசேன், தமிழ் மகன் உசேன். என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது. தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்றான், எங்க பெரியப்பா வச்சிருக்காப்ல, என்ன செம்மல் முழு பேரு செம்மல் முகம்மது, தெரியுது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதான் என் அடையாளம். எங்க தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சான்டா, அனால்ஜின், நோவால்ஜின், அதெல்லாம் டீ காஃபி எல்லாம் தமிழ்ல தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்கிறானா? டைம் ப்ளீஸ், டைம் என்ன?
அப்ப ஒரு அறை விடணும்டா, செவிலச்சே தரையணும்டா, செவிலச்சே தரையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியிலிருந்தும் வரலாற்றில் இருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதிச்சுவற்றிலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உனக்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழ்ல என்ன இருக்கு, இது படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்கூட லாய்க்கலன்ட்டான். நீ நம்பிட்ட. தமிழ் அறிவியல் மொழியில நான் நம்பின. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாம திருக்குறள் படி சொல்லிடுறா பாப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவகிருஷ்ணன் சொல்லிடு பாப்போம். அங்க ஒருத்த வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது போர்த்தி. மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில பாடின பொழிப்புரை தேவையில்லை. நேரடியா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ, அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வரும்டா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திட்டியடா. பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற இயக்க யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா, அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி, திரள் நிதி அம்மாடா மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட.
நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க, திரள் நிதி காசுல. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். பிளைட் வாங்கி ஓட்ட போற, பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை சும்பப்பல் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வந்து வண்டியில வந்தாப்புல, வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு பண்ணாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான், அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்துக்கிற போல தயாரிச்சதான். அதுதான் அவன் என்ன துறைக்கிட்டு சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு திரியா, டேய் டேய் உங்களை எல்லாம் வர, டேய் இருங்கடா தம்பி கொள்ள வெறியில இருக்கோம் பார்த்துறதுக்கு, புரியுதா புரியுதா. பேசவே ஆரம்பிக்கல, எதிர்க்கிறார் எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா, வந்தா என்னடா அவங்க